இது 2025 ஜூலை மாதம் 12ஆம் தேதி டோக்கியோவில் நடந்தது. டெவலப்டு கண்ட்ரி ஜப்பான், அங்கேயுமே வந்து இது மாதிரி அளவுக்கு அதிகமான மழை பெய்கிறப்ப சிரமங்களை அங்கே இருக்கிறவங்க அனுபவிக்க தான் செய்கிறாங்க. திருச்சி டவுனில் மட்டும் நேற்று 6 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்கு, அதுவும் அரை மணி நேரத்தில் பெஞ்சிருக்கு. அந்த மழை எந்த பெரிய கண்ட்ரியில் பெஞ்சாலுமே அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கும். நேற்று மழை விட்டதுக்கப்புறம் சில மணி நேரங்கள்லேயே வந்து அந்த தண்ணி வந்து அகற்றப்பட்டிருக்கு. அரசுக்கு களங்கம் விளைவிக்கணும் அப்படின்னு இது போன்ற அவதூறுகளை வந்து தொடர்ந்து வலைதளத்தில் சில தற்கூறிஞர்கள் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து களத்தில் என்ன நடக்குதுன்றது வந்து ஃபீல்டில் வந்து நீங்கள் பார்த்தா தான் தெரியும். உங்கள் தலைவரே ஃபீல்டுக்கு வரதில்லை, அப்புறம் எப்படி நீங்கள் ஃபீல்டுக்கு வருவீங்க? இது மாதிரி வீட்டில் உட்காந்துக்கிட்டு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் எவனோ ஒருத்தன் வாந்தி எடுத்ததை தானே எடுத்து போடுவீங்க. இதுதானே உங்களுக்கும் பொழப்பு, உங்கள் தலைவருக்கும் பொழப்பு. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற.